சங்கீதம் 23வது அதிகாரம் 5வது வசனம் இப்படி சொல்லுகிறது. அங்கே தாவீது இப்படியாக அங்கே சொல்லுகிறார், என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. பிரியமானவர்களே, இந்த இடத்துல பார்க்கிற போது அங்கே சத்துருக்கள் என்று சொல்லி அங்கே தாவீது குறிப்பிடுகிறார். சில வேளைகளிலே நம்முடைய வாழ்க்கை பயணத்திலே நாம் பல சத்துருக்களை நாங்கள் சந்தித்திருக்கலாம். நாங்கள் இந்த இடத்திலே கூட நாங்கள் பார்க்கிற போது தாவீதும் அங்கே சொல்லுகிறார், தன்னுடைய சத்துருக்கள் என் சத்துருக்களுக்கு முன்பதாக என்று சொல்லி அங்கே சொல்லுகிறார். இதே போலதான் உங்களுடைய ஜீவியத்திலே கூட, உங்களுடைய வாழ்விலே கூட அங்கே நீங்கள் உங்களுடைய இந்த வாழ்க்கை பிரயாணத்திலே நீங்கள் சத்துருக்களை நீங்கள் சந்தித்திருக்கலாம். சத்துருக்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே பல தடவைகள் அங்கே குறுக்கிட்டிருக்கலாம். பல தடவைகளிலே சத்துருக்கள் உங்களை எதிர்த்திருக்கலாம். சத்துருக்கள் உங்களுக்கு விரோதமாக எரிச்சல் அடைந்திருக்கலாம், பொறாமை அடைந்திருக்கலாம், உங்களை அழிக்க திட்டம் போட்டிருக்கலாம், உங்களை எப்படியாகிலும் அங்கே இல்லாமல் செய்யும்படியாக பல முயற்சிகளை பண்ணி இருக்கலாம். ஆனால் தாவீதுனுடைய வாழ்க்கையிலே நாங்கள் பார்க்கிற போது அங்கே பல தடவைகளிலே அவன் சத்துருக்களை அவன் சந்திக்கிறான். அவனுக்கு விரோதமாக சத்துருக்கள் அங்கே எழும்புகிறதை நாங்கள் பார்க்கலாம். அருமையான தேவனுடைய பிள்ளையே, சத்துருக்கள் அவருடைய ஜனமாகிய உனக்கு விரோதமாக, எனக்கு விரோதமாக, நமக்கு விரோதமாக எழும்புகிறது நல்லது. ஏனென்றால் இந்த வசனத்தின்படி நாங்கள் பார்க்கிற போது சத்துருக்கள் நமக்கு விரோதமாக எழும்புகிற போதுதான் அங்கே வார்த்தை சொல்லுகிறது, அவர் அந்த சத்துருக்களுக்கு முன்பதாக, அந்த சத்துருக்கள் வெட்கப்படும்படியாக ஆண்டவர் என்ன செய்கிறாராம்? பந்தியை ஆயத்தப்படுத்துகிறார். அவர் பந்தியை ஆயத்தப்படுத்துகிறது மட்டுமல்ல, அந்த சத்துருக்களுக்கு முன்பதாகவே அங்கே தலையை எண்ணெயினாலே அபிஷேகம் பண்ணுகிறார். ஏன்? சத்துருக்கள் வெட்கப்பட வேண்டும் என்பதுதான் தேவனுடைய திட்டம். எனவே சத்துருக்கள் எப்பொழுதெல்லாம் பெருகுகிறார்களோ, சத்துருக்கள் எப்பொழுதெல்லாம் உங்களுக்கு விரோதமாக எழும்புகிறார்களோ, அப்பொழுதெல்லாம் நீங்க ஒன்றை மட்டும் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேணும், நான் தாழ்த்தப்பட மாட்டேன், என்னுடைய வாழ்க்கையில் நான் தோற்று போக மாட்டேன். ஏனென்றால் சத்துருக்கள் எழும்புகிற போதுதான் அடையாளம் என்னவென்றால், கர்த்தர் உன்னை உயர்த்த ஆசீர்வதிக்க அவர் திட்டம் கொண்டிருக்கிறார் என்பதற்கு அடையாளம் அதுதான்.